அன் அன்ரிலீஸ்டு ப்ராஃபிட் இந்த ஷார்ட் வீடியோக்கு இப்போ பார்ப்போம். பிரான்ச் அக்கௌண்ட்டுக்கு பிரான்ச் அக்கௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் வந்து பிரான்ச்சுக்கு வந்து ஸ்டாக் அனுப்புது. அந்த ஸ்டாக்கு என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா ப்ராஃபிட்டும் சேர்த்து வச்சு அனுப்பிச்சிருக்கோம். என்னன்னா ஒரே கடைன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அங்கேருந்து இங்கே அனுப்பும்போது ப்ராஃபிட் சேர்த்து வச்சு அனுப்புவாங்க. அதான் ப்ராஃபிட் சேர்த்து வச்சு அனுப்பும்போது பிரான்ச்சு விற்றுச்சுன்னா பிரச்சனை இல்லை. பிரான்ச்சு விற்காமல் ஸ்டாக்கு வச்சுருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்குக்கான வேல்யூ என்ன ஆகும்னா நம்ம ப்ராஃபிட்டில் ஹெட் ஆஃபீஸ் வச்ச ப்ராஃபிட்டில் பிரான்ச்சோட ஸ்டாக்கில் ப்ராஃபிட் அப்படியே இருக்கும். அந்த ப்ராஃபிட்டை வந்து வெளியில் எடுக்கணும். அதுதான் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டுங்கிற கான்செப்ட்டு. இந்த சம்மு கொடுத்துருக்கேன். அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 5,30,000க்கு வாங்கியிருக்காங்க. 5,30,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பிரான்ச்சுக்கு 80% காஸ்ட் ப்ளஸ் 80% அனுப்புகிறாங்க. அதான் அனுப்பும்போது பார்த்திங்கன்னா பிரான்ச்சு சுத்தமாகவே விற்கவே இல்லை, அப்படியே வச்சுருக்காங்க க்ளோசிங் ஸ்டாக்கில். அந்த சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் 4,24,000 ஹெட் ஆஃபீஸுக்கு இருக்குது. அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் 4,24,000 போடாமல் ப்ராஃபிட் 4,24,000 போட்டால் என்ன ஆகும்? அதுக்கு கம்பெனி ஏன்டா 30% டேக்ஸ் கட்டணும்னு சொல்லுவாங்க. இல்லாட்டா பல பிரச்சனைகள் வரும். அதனால் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்னு அதை தனியாக எடுத்து பிரித்து போட்டுருக்கோம். இப்போ இந்த சம்முக ஒரு ஃபார்முலா ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இன்ஷிட் மெட்டீரியல் தான். இன்ஷிட் மெட்டீரியல்லேருந்து தான் இந்த கான்செப்ட்னு எடுத்தேன். 15th சம் இது. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒன்லி இது மட்டும்தான் போட்டிருக்காங்க. அதாவது க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ரொம்ப சுட்டு வரி மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜிபியும் நீங்கள் இன்ட்டு 80/180 போட்டிங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட்டும் வரும். பிரான்ச்சுக்கு அதே மாதிரி 20/200 போட்டிங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட்டும் வரும். இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கில் கை வைக்கிற தனியாக தான் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டுன்னு சொல்லி ரெஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதனால் வந்து அடுத்த வருஷம் என்ன ஆகும்னா அது ஓப்பனிங் ஸ்டாக்காக வந்து நிற்கும். ஓப்பனிங் ஸ்டாக்காக வந்து இருக்கும்போது அதுலேயும் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டு இருக்கும். அதாட்டம் இருக்கும்போது நியர் ஆப்போசிட் சைடு டெபிட் சைடு இருந்துச்சுன்னா டெபிட் சைடு ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது. ஆனால் கிரெடிட் சைடு வந்து அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் வைப்போம்.